Hi boss, எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு பிரதாப் ஷெஃப்ஸ். நான் இன்னைக்கு என்ன சொல்ல போகிறேன்னா கூலி பற்றி. அன்றைக்கி நான் வீடியோ போட்டல அதில் நானே நோட்டீஸ் பண்ணேன் நிறைய நெகட்டிவ் விஷயம், எல்லா நெகட்டிவ் விஷயம் தான் பேசியிருக்கேன். நம்ம பாசிட்டிவாக ஒன்றுமே சொல்லலையேன்ட்டு. அங்கே வாவ் மூமெண்ட் கொஞ்சம் இருந்துச்சு, ஸோ அது நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஸோ இது கூலியோட வாவ் மூமெண்ட்ஸ், ஓகேவா? உங்களுக்காக. ஏன்னா ரசித்தது ஹேட் லைக் டிசப்பாயிண்ட் எவ்வளோ ஆனேன்னா பாசிட்டிவாலாம் சொல்லறதுக்கு மறந்துட்டேன், அப்படி ஆயிடுச்சு. ஸோ எஸ், ரொம்ப பெஸ்ட் ஒர்க்னா அந்த கிளைமேக்ஸில் டிஏஜிங் மூமெண்ட் தான். அந்த ஏஐ வச்சு அந்த வாய்ஸ் இருக்குல்ல, அந்த வாய்ஸ் வந்து பழைய ரஜினி வாய்ஸ் கேட்டது ஒரு மாதிரி ஃபீல் ஆயிடுச்சு காதில். அது ஃபர்ஸ்ட் டைம் இந்த கெட்ட அந்த அந்த டோன் வரும்ல, அந்த டோன்லேயே பயங்கர ஹைப்பாக இருந்துச்சு. அந்த டிஏஜிங்கில் வாய்ஸ் சேர்த்து டிஏஜிங் பண்ணுறது, ஸோ அது வந்து ஒரு நல்ல விஷயமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் தலைவரோட ப்ரெசன்ஸ் நல்லா இருந்துச்சு. இப்போவும் என் பேக் ஆஃப் த மைண்ட் வந்து அந்த நெகட்டிவ்ஸ் தான் ரீகலெக்ட் ஆகிட்டு இருக்கு. பட் கூலியில் அந்த நீங்கள் எல்லோரும் எத்தனை பேர் நோட்டீஸ் பண்ணியிருக்கீங்க தெரியல, ஃப்ளாக் மங்கின்னு டெம்பிள் மங்கி இது ஒரு சேனல் இருக்குது. அந்த சேனலில் வந்த ஒரு பையன் அதில் நடிச்சிருக்கான். அப்புறம் யூடியூபர் லைக் யூடியூப்பில் அண்ட் இன்ஸ்டாகிராமில் கண்டென்ட் க்ரியேட் பண்ணவங்க சின்ன சின்ன ரோல், அந்த மேன்ஷன் ஹோட்டலுக்கு போவாங்கள்ல, அவங்க வந்து அதில் நடிச்சிருக்காங்க. ஸோ எஸ், புது முகங்களுக்கு பெரிய ஸ்க்ரீனில் சான்ஸ் தராங்க. ஆனால் திருப்பி நெகட்டிவாக தான் போகுது. என்னதுன்னா லைக் அவங்களுக்கு கொஞ்சம் எலாபரேட்டாக அவங்களுக்கு இந்த மாதிரி சீனில் வச்சு அவங்க பெரிய கேரக்டர் ஆக முடியாதுல்ல. அவங்களுக்கு அதுவே அந்த ட்ரெயின் சீக்வன்ஸில் அங்கே யாராவது இருந்து ஒருத்தவங்க ஃபைட் சோபின் கூட ஃபைட் பண்ணால் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. நான் என்ன நினச்சேன்னா, இன்கேஸ் நான் லோகேஷ் கனகராஜுக்கு அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்திருந்தா மேபி அந்த ட்ரெயின் சீக்வன்ஸில் இந்த மாதிரி லைக் எனக்கும் ஆக்டிங்கில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது கொஞ்சம். முன்னாடி ஆக்சுவலாக ஆக்டிங்கில் தான் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு, அதுக்கப்புறம் தான் டைரக்ஷனில் வந்துச்சு. ஏன்னா ஸ்டோரியெல்லாம் வருது, ஸோ டைரக்ஷன்லாம் பண்ண முடியும்னு சொல்லிட்டு அந்த மாதிரி வந்துச்சு. ஸோ நான் என்ன எப்படி ப்ரெசென்ட் பண்ணேன்னா, இன்கேஸ் அப்படி அதான் அசிஸ்டன்ட் டைரக்டர் லிரிக்ஸ் எழுதுறாங்க, அசிஸ்டன்ட் டைரக்டர் சீன்ஸ் டைரக்ட் பண்ணுறாங்கன்னா, நம்மளும் அசிஸ்டன்ட் டைரக்டர் இந்த லோகேஷ் கிட்ட நம்மளுக்கும் ஒரு சீனில் எந்த சீன் நான் பண்ணுறேன்னு சொல்லிட்டு லைக் அங்கே ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் சோபின் கூட இருந்துருக்கணும். அதுக்கப்புறம் சோபின் வந்து ஏன்னா இடையில 2 பேர் இருந்தாங்க, அந்த 2 பேர் அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஃபைட் பண்ணல. ஸோ யாராவது இடையில வந்து ஓகே புதுமுகம் நல்லா ஃபைட் பண்ணால் அது ஒரு ஹை கொடுத்துருக்கோம். யூஸ்வலி நம்ம யூடியூபராக யாராவது இருந்திருந்தா லைக் அது ஒரு ஹை கொடுத்துருக்கோம். ஏன்னா லோகேஷ் கனகராஜில் படத்தில் அது ஒரு சர்ப்ரைஸ் இருக்கும், அந்த சர்ப்ரைஸ் எலிமெண்ட் அங்கே மிஸ் ஆகிடுச்சு. ஸோ அது மாதிரி அங்கே இருந்திருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா அங்கே நான் யோசிக்கிறப்போ ஓகே இங்கே ஒன்று நல்லா இருந்திருக்கும் லைக் புதுமுகத்தை இன்ஸ்டெட் ஆஃப் அங்கே ஒரு கும்பலில் கோவிந்த அடிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துருந்தோம் நல்லா இருந்திருக்கும். அப்புறம் அந்த சத்யராஜ் அண்ட் ரஜினிகாந்த் ஃப்ரெண்ட்ஷிப், சத்யராஜ் அந்த ஆடியோ லான்ச்சில் சொல்லியிருப்பார் கி 8 படம் நெகட்டிவாக நடிச்சிட்டேன், ஒரு படம் ஃப்ரெண்டாக நடிக்கிறதுக்கு தான் இந்த படம் எக்ஸெப்ட் பண்ணிட்டு. ஸோ அந்த ஃப்ரெண்டை, ஏன்னா தலைவர் படம் ஃப்ரெண்ட்ஷிப்னாலே தலைவர் படம் தான், நீங்கள் என்ன வேணால் நினச்சிக்கோங்க. அந்த பாபாலையும் அந்த மாதிரி சீன் வரும், நீ நண்பன் நீ உட்கார் மற்றதெல்லாம் போ ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் அந்த ஃப்ரெண்ட்ஷிப்க்கு ஒரு இம்பார்ட்டன்ஸ் தருவாங்கள்ல. ஸோ அதுதான் நம்மளை ஒரு ரஜினி ஃபேனாகவும் அண்ட் நம்ம தமிழுக்கு எல்லாம் ஒரு ஃப்ரெண்டுனா இப்படி விட்டு கொடுக்கூடாதுன்ற மாதிரி ஃபீல் வந்தது அந்த மாதிரி படம் பார்த்து, ரஜினி படம் பார்த்து தான். ஸோ அவங்க 2 பேருக்குள்ள சீன்னு கொஞ்சம் அந்த சும்மா டைலாக்லேயே சொல்கிறத விட அந்த சீனாகவே காட்டியிருந்தால் அவங்க 2 பேர் ஒன்றா சீனில் பார்க்குற சந்தோஷம் இருந்திருக்கும். ஏன்னா அது ரொம்ப மிஸ்ஸிங் இருந்துச்சு. நான் உங்களுக்கு முன்னாடியே வீடியோவில் சொல்லியிருப்பேன், எனக்கு அவங்க 2 பேரும் ஒரே சீனில் பார்க்கணும், 2 பேரும் ஒருத்தர் நக்கல் பண்ணுறது பார்க்கணும். ஒரு வேலை கல்யாணம் பண்ணி கொடுத்து ஒரு சின்னதாக ஃபேமிலியில் இந்த ஃபேமிலி எப்படி இருந்துச்சுன்னு ரஜினிகாந்த் அண்ட் சத்யராஜ் ஃபேமிலி ஒன்றா இருக்கப்போ எப்படி இருந்துச்சுன்னு காட்டியிருந்தா
ஊஹூ அது என்ன சொல்கிறது லைஃப் டைம் அந்த மாதிரி இருந்திருக்கும். லைக் வாவ் மூமெண்ட். இன்னும் 2 பேரும் செம்மையாக கலாய்ப்பாங்க, செம்மையாக நக்கல் பண்ணுவாங்க. அது ரொம்ப பார்க்கறதுக்கு ஹேஸ் ஆடியன்ஸ் ரொம்ப வாவாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் நல்லதாக என்ன இருந்துச்சு யோசிக்கிறேன். எனக்கு அந்த டிஏஜிங் அண்ட் இந்த வாய்ஸ் இருக்குல்ல அது ரொம்ப லைக் தெரிஞ்சிச்சு, ஓ வாவ் நல்லா பண்ணியிருக்காங்கன்ட்டு. ஸோ அது 2ம் மென்ஷன் பண்ணணும்னு நினச்சேன். அண்ட் லாஜிக் மிஸ்டேக்ஸ் எல்லாம் நிறைய இருக்குது, அது சொல்ல நாள் பத்தாது. ஸோ அது விடுங்க. நல்லது என்னதுன்னா அவ்வளோதான் எனக்கு இப்போ தோணுது. அப்புறமா பார்த்து தோணுச்சுன்னா வீடியோ பண்ணுறேன். ஹோப் யூ ஹேவ் அ குட் டே கைஸ். அப்புறம் ஒரு யோசனை இதிலே முடிச்சிடுறேன். நான் இங்கிலீஷ் கண்டென்ட் பண்ணலாமான்ட்டு. அதுதான் என்னோடய இங்கிலீஷ் வொக்காபுலரி கொஞ்சம், ஏன்னா யோசிக்கிறது ஐ திங்க் எனக்கு இந்த கன்ஃபியூஷன் இருக்குது. நான் தமிழில் யோசிக்கிறேன்னா, இங்கிலீஷில் யோசிக்கிறேன்னா, ஹிந்தியில் யோசிக்கிறேன்னான்ட்டு. மல்டிபிள் லாங்குவேஜ் தெரியறதும் இது ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ இம்ப்ரூவ் பண்ணணும். மேபி இங்கிலீஷில் பண்ணுவேன், அதில் யாரும் பார்க்கல. எனக்காக நான் செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட்டுக்காக நான் பேசுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறப்போ நான் ஒரு இன்டர்வியூ அட்டென்ட் பண்ணால் அதுக்கு ரிவ்யூ கொடுத்தாங்க கி கம்யூனிகேஷனில் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணணுன்ட்டு. ஸோ அது ஸ்டார்ட் பண்ணலான்னு நினைக்கிறேன். நீங்கள் என்ன சொல்கிறீங்க? நீங்கள் யாரும் பார்க்கறதில்ல, கமெண்ட்டும் பண்ணதில்லை. ஸோ என்ன சொல்ல போகிறீங்க? ஹோப் யூ ஹேவ் அ குட் டே கைஸ். ஸோ எடிட் பண்ணி நெக்ஸ்ட்டு இதுக்கப்புறம் பண்ணுற வீடியோ நெக்ஸ்ட் வீக்லேருந்து நான் கொஞ்சம் டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ காலையில் நான் சீக்கிரமாக எழும்பிட்டு வீடியோ ஷூட் பண்ணிவிட்டு அதை எடிட் பண்ணியும் போடலான்னு இருக்கேன். ஸோ உங்களோட சப்போர்ட் நிஜமாகவே தேவை. சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் சப்போர்ட் இன் த சென்ஸ் உங்கள் கோஆப்ரேஷன் இருக்குல்ல. லைக் ஒரு சப்ஸ்கிரைபர் வராங்க, ஒரு சப்ஸ்கிரைபர் பார்க்குறாங்க, ஒரு வியூஸ் வருதுன்னா ஒரு கான்ஃபிடென்ட் வருது. மேபி நான் ஃபர்ஸ்ட் வீடியோலேருந்து இப்போ இருக்க வீடியோக்கும் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஓகே இம்ப்ரூவ் ஆகிறான் பையன்னு. ஸோ இதுக்கப்புறம் எடிட்டிங்லேயும் ஒர்க் பண்ணேன்னா கொஞ்சம் நல்ல குவாலிட்டி கொடுப்பேன். அண்டு ஸ்டாண்ட் கூடிய சீக்கிரம் வாங்குகிறோம், லைட்டும் கூடிய சீக்கிரம் வாங்குகிறோம், கண்டிப்பாக வாங்குகிறோம். ஸோ ஹேவ் அ குட் டே கைஸ். பி சேஃப், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். எனக்கு நாளைக்கு லீவு, நான் லீவ் எடுத்திருக்கேன். எனக்கு ஸ்பெஷல் டே. ஸோ அதை பற்றி உங்களுக்கு அப்புறமா ஷேர் பண்ணுறேன். நாளைக்கு வீடியோ பண்ணுவேனான்னு தெரியல. நாளைக்கு வீடியோ பண்ணுறேன், என்னோடய லவ் ஸ்டோரி சொல்கிறேன். யாருக்கு சொல்லுவேன்? உங்களுக்கு சொல்லாமல் வேறு யாருக்கு சொல்ல போகிறேன். ஸோ எஸ், ஹேவ் அ குட் டே கைஸ். பி சேஃப், டேக் கேர் ஆஃப் யுவர் செல்ஃப். அண்ட் உங்கள் ஃபேமிலியை பார்த்துக்கோங்க. ஃபேமிலி யாருக்கும் வயலன்ஸில் ஈடுபடாதீங்க. பாய், டேக் கேர்.